வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். மதுரை பாரபத்தியில் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தாவேக தலைவர் விஜயும் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு மாநாட்டு திடலுக்கு வர இருக்கிறார். இந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய தாவேகாவின் 2வது மாநில மாநாட்டில் தாவேக தலைவர் விஜய் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பேச இருக்கிறார், எதை பற்றி எல்லாம் பேச இருக்கிறார் என்பது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தொண்டர்களும் அங்கு அதிக அளவில் குழுமியிருக்கிறார்கள். தொடர்ந்து களத்திலிருந்து எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கக்கூடிய தகவல்களை நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். சில கட்சிகள் பார்த்தோம்னா ஓபனாவே கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் அதை பத்தி எல்லாம் கூட்டணி தொடர்பாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்படுவார் என்று சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறும் என அறிவிப்பு வெளியானது பிறகு பல்வேறு கருத்துக்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு அரசியல் கட்சிகள் மதுரையில மாநாடு நடக்கும் பொழுது அது திருப்புமுனை மாநாடாக அமையும் என்பது மாற்று கருத்து கிடையாது. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறும் என அறிவிப்பு வெளியானதிலே பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவாகின்றன. குறிப்பாக அதிமுக வெளிப்படையாக தாவேகாவுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தாலும் கூட அந்த அழைப்பை தாவேகா நிராகரித்தது. தென் மாவட்டங்கள்ல திமுகவுடைய வெற்றியை தடுக்கதான் மதுரையில தாவேகா மாநாடு நடத்துகிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருந்தது. மதுரையில் நடத்தப்படக்கூடிய இந்த மாநாட்டின் மூலியமாக தென் மாவட்டங்களுக்கு கூடிய பெரும்பாலான வாக்குகளை தாவேகா கவர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா பல்வேறு இந்த மதுரையில ஏன்னா முன்னதாக இந்த மாநாடு 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு சில காரணங்களால இந்த மாநாடு முன்கூட்டியே நடத்த வேண்டும் என காவல்துறை தரப்புல இருந்து பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அனுமதி என்பது வழங்கப்பட்டது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படும் உள்ளிட்ட புகாரை முன்னிலைப்படுத்த திட்டமிட்டு சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி இந்த மாநாட்டை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு 2வது முறையாக தேதி மாற்றமைக்கப்பட்டு இன்றைய தினம் தற்பொழுது அந்த மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில தான் தற்பொழுது இந்த மதுரை மாநாடு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துமா, மத்திய மாநில அரசுகளை குறிவைத்து விஜயனுடைய பேச்சு இருக்குமா உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கிறது. திமுக பாஜகவை குறிவைத்து இந்த மாநாட்டிலும் அவர் பேச, ஏன்னா முதல் மாநாட்டிலுமே வெளிப்படையாக அதை பேசியிருந்தார். தேர்தல் கணக்குகள் குறித்தும் விஜய் இந்த தன்னுடைய உரையில் முக்கிய தகவல்களை வெளியிடுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா மதுரையில நடக்கக்கூடிய இந்த மாநாடு காரணமாக மதுரையில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள், ஏன்னா முன்கூட்டியாகவே அவர் மதுரையில் போட்டியிட போகிறார் என்கின்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர் மதுரையில் போட்டியிடும் பொழுது இந்த மாவட்டம் அதற்கு இந்த மாநாடு மிகப்பெரிய அளவுல தனக்கு கை கொடுக்கும் என அவர் நம்புவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த மதுரையிலே நடைபெறக்கூடிய 2வது இந்த மாநில மாநாடு என்பது தாவேகாவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் தான் தற்பொழுது இந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் மக்கள் தங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்பதன் காரணமாகவும் இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில தான் அவர் மதுரையில இந்த மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறார். முன்பு குறிப்பிட்டது போலவே, ஏன்னா இதுக்கு முன்பாக கூட மதுரையில பல மாநாடுகள் திருப்புமுனை மாநாடாக அமைந்திருக்கிறது. இப்ப தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் மாநாடு நடத்தி தங்களுடைய பலத்தை நிரூபித்துக் கொண்டு கூட்டணிக்கு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் பொழுது தங்களுடைய மாநாட்டில் எவ்வளவு மக்கள் வருகை புரிந்தார்கள், தங்களுக்கான பலம் எவ்வளவு இருக்கிறது என கடந்த முறையை காட்டிலும் அதிக இடங்களை கேட்டு பெறுவதற்கான அந்த பணிகள்ல முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில மதுரையில தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநாடு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில தென் மாவட்டங்களை குறிவைத்து தற்பொழுது தாவேகா இந்த இடத்துல மாநாட்டை நடத்துகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திமுக வசம் இருக்கக்கூடிய சிறுபான்மைகளை வாக்கு பெறுவதற்காகவும் அதே போல பெரும்பான்மை திமுகவுடைய அந்த வாக்குகளை பிரிப்பதற்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டணிக்குள்ளேயே பல சலசப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய வாக்குகள் திமுகவுக்கு அளிக்கக்கூடிய வாக்குகள் பிரியும், அதே போல அதிமுக பாஜக வாக்கு சதவீதம் என்பது குறையும். மாற்று கட்சியாக தாவேகா நிச்சயமாக இந்த 2026 தேர்தலில் தாவேகா மாற்று கட்சியாக நிச்சயமாக உருவெடுக்கும் என ஒவ்வொரு முறையும் தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய அறிக்கை மூலியமாக இந்த மாநாடு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருந்தும் கூட அந்த ஒரு கருத்தை கட்சியின் தலைவர் முன்னிறுத்தி ஒரு அறிக்கை என்பது வெளியிட்டிருந்தார். அதாவது முன்பு குறிப்பிட்டது போலவே இந்த மாநாட்டு முகப்புல 1967, 1977, 2026 என்பதுல 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு
மாற்று சக்தியாக அமையும் என்பதில் அந்த கட்சி தலைமை என்பது கண்மூடித்தனமாக ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறது. இந்த நிலையில தான் எடுத்து தேர்தலிலேயே விஜய் முதலமைச்சர் ஆகுவாரா என்கின்ற பல்வேறு விமர்சனங்களும் எதிர்க்கட்சிகள் மூலியமாக முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் தொடர்ச்சியாக அண்ணா எம்ஜிஆர் புகைப்படங்களை வைத்து அதன் அருகே விஜய் இரு கைகளும் தூக்கி அழைப்பு விடுப்பது போலதான் அந்த மாநாடு முகப்பு என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணிகளுக்கான அந்த இரண்டு கூட்டணிகளுக்கான அந்த வாக்கு வங்கியும் திமுகவுக்கான வாக்கு வங்கியை தாவேகா பிரிக்குமா உள்ளிட்ட பல கேள்விகள் இருந்து நிற்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாக இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு கருத்து கணிப்புகள் தாவேகாவுக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும், திமுகவுக்கான வாக்குகள் பிரியும் உள்ளிட்ட கருத்து கணிப்புகள் கூறப்பட்டிருந்தாலும் கூட இந்த கருத்து கணிப்புகள் மேலும் ஒரு தாவேகாவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கலாம், ஒரு பலத்தை கொடுத்திருக்கலாம். இந்த நிலையில தான் இன்னும் சற்று நேரத்துல இந்த மதுரையில் இந்த மாநாடு என்பது தொடங்க இருக்கிறது. முன்பு குறிப்பிட்டது போலவே அண்ணா எம்ஜிஆர் இடையே விஜய் இருப்பது போன்று இரு களங்களை வைத்து அழைப்பது போன்ற ஒரு படம் என்பது முகப்பிலும் விஜயுடைய அந்த மேடை முகப்பிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்பதுதான் இந்த இரண்டாவது மாநில மாநாட்டுடைய கருப்பொருளாகவே இருக்கிறது. மதுரையில இந்த இரண்டாவது மாநாடு இடம் தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து இந்த மாநாடு நடைபெறுவதை ஒட்டி அரசியல் கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். இந்த மாநாடு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு திருப்பு முனை மாநாடாக அமையுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முன்பு குறிப்பிட்டது போலவே அரசியல் கட்சிகள் விஜய் என்ன பேச போகிறார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்களுக்கு மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளுக்கும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில இந்த மதுரை மாநில மாநாடு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.